இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் புதிய கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரத்தில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழா. பெங்களூரை சேர்ந்தவர் சஞ்சய், வயது 20. இவர் பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை செய்து வந்தார். இவர் தனது நண்பர்கள் 7 பேருடன் பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் வந்து தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் மதியம் தவளக்குப்பம் அடுத்து புதுக்குப்பம் கடற்கரைக்கு வந்து கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். கடலில் குளித்து வேறு ஒருவர் அலையில் சிக்கி காப்பாற்றுங்கள் என சத்தம் போட்டார். அவரை சஞ்சய் மற்றும் இவரது நண்பர்கள் 3 பேரும் அலையில் சிக்கி அந்த நபரை மீட்டனர். அதில் காப்பாற்ற சென்ற சஞ்சயை மட்டும் அலை இழுத்துச் சென்றது. அருகில் இருந்த மீனவர்கள் உதவியுடன் சஞ்சயை மீட்டு அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். சுயநினைவின்றி இருந்த அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதிதாக அமையவுள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார். இச்சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் ஸ்மைலி கிரிக்கெட் சீசன் 5 என்ற தலைப்பிலான கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்மைரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளில் ரோட்டரி சங்கங்கள், PN, யங் இந்தியன் மற்றும் ரவுண்ட் டேபிள் அமைப்புகளை சார்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. தோழமை மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்கும் நோக்கத்துடனும் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் விளையாடிய அணிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ரோட்டரி பீனிக்ஸ் கிளப் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த ஈவென்ட் இவ்வளவு பெரிய சக்சஸ் புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. மகம் முடிந்து செல்லும் தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரம் நடுத்தெருவில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் தங்கியுள்ளார். இதனையடுத்து இன்று சாரம் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் இன்று தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி இன்று காலை கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேக விழா, அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி, செயலாளர் கணபதி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் கோபி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இன்று இரவு சுவாமி மின்விளக்கு அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. மெட்சைன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் நிறுவனம் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் புதியதாக மெட்சைன் பார்மசி மற்றும் கிளினிக் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மெட்சைன் நிறுவன மேலாளர் ஷேக் அஸ்லம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பார்மசியை திறந்து வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திறப்பு விழா சலுகையாக 2 நாட்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கினால் 12 முதல் 18% தள்ளுபடி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த 2021ஆம் ஆண்டு பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்த புதுச்சேரி நெல் விவசாயிகளுக்கு சொர்ணவாரி பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பை ஈடு செய்யும் விதமாக காப்பீடு தொகை தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 2352 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,17,49,929 கோடி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக கடந்த 23ஆம் தேதி முதல்
பணிகள் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது எஞ்சியுள்ள பருவங்களுக்கு உண்டான பயிர் காப்பீட்டு தொகையை காப்பீட்டு நிறுவனம் மூலம் விரைவில் வழங்கவும் வேளாண் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் மகசூல் இழப்பு, அந்தந்த விவசாய நிலத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பு சதவீதத்தின் அடிப்படையில் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக, ஒரு சதுர மீட்டர் நிலத்தில் பயிரிட்டுள்ள நெல் கதிரில் 10 கிலோ நெல் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் 5 கிலோ மட்டுமே கிடைத்தால் மீதமுள்ள 5 கிலோவிற்கு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எம்எல்ஏக்களை விலை வாங்குவது பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இளைய வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா, புதுச்சேரியிலும் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பதில் அளித்தார். மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கு இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்திலிங்கம் எம்பி விமர்சனம் செய்தார். போட்ட ஓட்டை செல்லாதுன்னு சொல்லி ஆக்கி அதை மாற்றி சேர்மனை மேயர் மாற்றி சொன்னாங்க இல்லையா, அதுவே ஒரு உதாரணம். சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அதை மாற்றினாங்க. இது பிஜேபியினுடைய கலாச்சாரம். இது யாரும் மாற்ற முடியாது. பிஜேபி என்ன செய்வாங்கன்றது நல்லா தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஜல்லி வகைகள், எம்சாண்ட், பீசான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் 60% விலை ஏற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஜல்லி விலை, இந்த பீசாண்டு, எம்சாண்டு இதெல்லாம் விலையேற்றதுனால இந்த கட்டுநர்கள், பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அதனால இந்த புது அரசு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துல இருந்தா நமக்கு எல்லா பொருளும் கிடைக்குது. பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் கலெக்டர்கிட்ட பேசியோ இல்ல தமிழ்நாடு முதல்வர் அவர்கிட்ட பேசியோ இந்த ஜல்லி விலை, எம்சாண்டு, பீசாண்டு விலையெல்லாம் குறைக்குமாறு அவர் நாங்க அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பாண்டியன் நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் 18,40,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி, சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் 20,18,000 மதிப்பில் தார் சாலைகள், சிவகணபதி நகர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணையின் வீதி, ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் 20,80,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, ரூபாய் 15,39,000 மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் ரூபாய் 80,84,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற் பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 33ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளி கலையரங்கில் நடந்த ஆண்டு விழாவில் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் கில்டா வரவேற்றார். பள்ளியின் தாளாளர் பெட்ரிக் ஆண்டர்கி வாசித்தார். பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவில் தேசிய அளவில் நடந்த அவந்திகா போட்டியில் பங்கேற்று பள்ளி சிறப்பிடம் பெற்றமைக்கு பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவ கண்காணிப்பாளர் ஆசியா போஸ்கா சந்திரகுமார், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவேரி மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் அருண்குமார் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் முதல் வகுப்பு முதல் +2 வரை பயிலும் 60 மாணவர்களுக்கு கல்வித்தொகை மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆண்டு விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜித்தா ஃபிரெட்ரிக், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக 2வது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் 2024ற்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரியா கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகள் சங்க தலைவர் கியோஷி, திருநாவுக்கரசு ரென்ஷி, பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளை சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் மற்றும் துணை சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் குத்து விளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இப்போட்டிகளில் புதுவை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும்
சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வரும் மே மாதம் உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய கராத்தே போட்டிகள் 2024ற்கான தேர்வும் நடைபெற்றது. இப்போட்டிகளில் சங்க நிர்வாகிகள் சென்சாய் பழனி, சென்சாய் சத்யசீலன், சென்சாய் எழில் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள், நடுவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் மற்றும் செயலாளர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் ரென்ஷி சங்கர் நன்றி உரை கூறினார். புதுவை சத்யா சிறப்பு பள்ளியின் முதன்முறையாக பள்ளி மாணவர்கள் சிறப்பு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து ஆரோவில் குயிலாப்பாளையம் பகுதியில் உள்ள சத்யா திறன் பயிற்சி மையத்தில் உள்ளடக்கிய அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியை புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் துணைத் தலைவர் ஹேமாவதி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வி பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் தமிழ்ச்செல்வன், குயிலாப்பாளையம் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் குணசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியை சத்யா சிறப்பு பள்ளியின் துணைத் தலைவர் சீதா ராம்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ராஷா நிகழ்ச்சி குறித்து நோக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். கண்காட்சியில் அறிவியல் சார்ந்த 30க்கும் மேற்பட்ட விளக்கமுறை மற்றும் செயல்முறை விளக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சத்யா சிறப்பு பள்ளியின் மாணவர்களுடன் குயிலாப்பாளையம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இணைந்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். பிரெஞ்ச் சிட்டி ஆக்டிங் டிரைவர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தாகூர் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலா, பொருளாளர் முத்து, சங்க ஆலோசகர்கள் கோபிநாத், கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், ஓட்டுநர்களுக்கு டிராவல்ஸ் உரிமையாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் புதிய கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரத்தில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழா. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.